அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆங்கில மாதம் ஜூலை எப்படி இருக்கும், இந்த 2024 ஜூலையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கன்னி அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் புதபகனுடைய அணுக்கலகத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இப்போ எங்கே இருக்காருன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அவரோட பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. ஆக இந்த 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். அதுக்கப்புறம் நடக்காதானா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதனே 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்படி வந்தாலே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயலாக்கம் பெறுவதில் நிறைய தடைகள், நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகளை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செயலாக்கம் பண்ணுவதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, கையில் பொருள் தனம் இருக்கும். நம்ம உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும். கையில் வருமானங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா நல்லா இருக்குது. இது அத்தனையும் 19ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு உருவாகும். அல்லது எதிலாவது நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இல்லைன்னா இந்த முயற்சிகளில் சின்ன சின்ன தடை இருக்குது. அதனால தான் கடுமையான போராட்டம்னு சொன்னேன். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். சில விஷயங்களை போட்டு செய்யணும், சில விஷயங்களை உடனே செய்யணும். எதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் செயல்படுத்துங்க. நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. 12ஆம் தேதிக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்களாக இருந்தால் அதில் நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. நம்மெல்லாம் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வழி என்னவோ அதான் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சில காரியங்களில் நீங்கள் இறங்குனீங்கன்னா, அல்லது நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் செயல்படுத்துங்க. அந்த வெற்றி என்பது எளிதாக உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா போராட்டம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கவனம். எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உறவுகளால் நமக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள், நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இருக்குது. ஆக இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் யாரையாவது நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அவர்கள் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. அதனால் யாரையும் பெருசாக நம்பி இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இல்லை. ஏதாவது அவசியம் இருந்தாலே ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். என்னெல்லாம் அந்த பயணத்தால் உங்களுக்கு காரியம் நடக்கணுமோ அது அத்தனையும் ரொம்ப எளிமையாக நடந்து முடிஞ்சிடும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கல்வி நீங்கள் சாதாரணமாக அண்டர் எஜுகேஷனில் இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே இந்த மாதம் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் அம்மாவுடைய அன்பு, ஆதரவு யாரெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் அல்லது கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது. நீங்கள் ஷேரில் பண்ணாலும் சரி, ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 19ஆம் தேதிக்குள்ளே இதெல்லாம் பண்ணுங்கள். பின்னாடி அதெல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். உங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு, பாப்புலாரிட்டி இருக்கும்.
நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு சம்பாத்தியங்கள் இருக்கும், புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கெரியர் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியே ஆகணும் உங்களுடைய கரியரில். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி 8ஆம் இடத்தை பார்த்தாலே உங்களுடைய சுப்பீரியர் யாராவது இருந்தால் பெரிய லெவலில் உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க. இல்லது உங்களுடைய வேலையில் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரொம்ப ஆறுதலான விஷயம், உங்களுடைய கலீக்ஸு உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது இந்த மாதத்தில் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதம் லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா அது வரதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. அப்படியே வந்தாலும் என்ன காரியத்திற்காக கடன் வாங்கணுமோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இந்த மாதம். ஸோ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, வட்டி கட்ட வேண்டிய வாய்ப்பு இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி, உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படிலாம் இருக்காங்க. அந்த ராகுவும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சனி வக்கரகதியில் வேறு இருக்கார். அப்படி இருந்தாலே கன்னி ராசியில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதெல்லாம் இருக்கிறதுனால உடம்புல பிரச்சனைகள் ஏற்பட்டால் டாக்டரை பாருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் லாபத்தை, வருமானத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே நடக்கும். உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் அல்லது சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு, நீ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ சொல்கிறீங்களோ உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கடந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தேன், அல்லது நான் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணி இது வரைக்கும் நடக்கலை, வரலை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இது மாதிரி எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதற்காகவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆகையினால நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை அடிக்கடி போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. அவர்கள் தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவங்க. அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.